ஹாய் கைஸ். ஹாய் ஹாய். ஹலோ. கிரிக்கெட்டை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம தனியா போயிட்டு சினிமாவை பார்க்க போறோம். என்ன இல்ல, எப்படியும் 2024 லாஸ்ட்ல வந்துட்டோம். இந்த வருஷம் நிறைய பேர் நீங்க நிறைய படத்துக்கு தேட்டருக்கு போயிருப்பீங்க. ஸோ ஒரு சில படம் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சில படம் அடா இது எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப கவுத்துருச்சா அப்படின்னு இருக்கோம். ஸோ 2024ல நீங்க என்ஜாய் பண்ண ஒரு 5 படம், நான் வந்து இந்த 5 படத்தை வந்து தேட்டர்ல போயிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 5 படத்தை பத்தி தான் நம்ம அப்படி இன்னைக்கு ஓவராலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இயர்ல எல்லாருமே ரேங்கிங் கொடுப்பாங்க, தேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் இந்த படம் வந்து இவ்வளவு வசூல் பண்ணிச்சு, இந்த படம் இவ்வளவு வசூல் பண்ணிச்சுன்னு. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் 5 பிலிம். இந்த 5 பிலிமை வந்து நான் போய் தேட்டர்ல என்ஜாய் பண்ணப்பா எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. இல்ல ஓடிடில பார்த்தா இந்த 5 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்படின்ற மாதிரி ஒரு 5 படத்தை நம்ம பேசிட்டோம்னா அதை நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குமரேசன், உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு 5 படம் 2024ல. இந்த வருஷத்துல நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல எனக்கு பிடிச்ச 5 படம்னா, ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் மகாராஜா சொல்றேன், ரெண்டாவது படம் அமரன் சொல்றேன், தேர்ட் ஒன்னு நல்ல படம், லப்பர் பந்து, ஃபோர்த்து ப்ளூ ஸ்டார், ஃபிஃப்த் மையலகன். ஓ நைஸ், எல்லாமே நல்ல படம் தான். ஸோ அமர், ஓகே, உங்களுடைய டாப் 5 எது சொல்லுவீங்க? என்ன ஃபர்ஸ்ட் கேட்ட சட்டம் என் கையில்ன்ற படம் வந்து அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க யாருமே பார்க்கல. அப்புறம் மெய்யலகன் மகாராஜா, அது ரெண்டுமே 3 மட்டும் தான் என்ன வந்து இப்போ இதுல இந்த லிஸ்ட்ல இம்ப்ரெஸ் பண்ணது. அது வந்து நான் சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்ணலாம்னு பார்க்க போய் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தாலே அந்த 3 படம் தான் உனக்கு இம்ப்ரெஸ் பண்ணதே, 5 எல்லாம் சொல்ற அளவுக்கு இல்ல. சட்டமென் கையில் வந்து வேற லெவல். அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், டைம் கிடைக்காதுல. அடுத்து நீங்க சொல்லுங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ண படம்னா? இந்த வருஷம் நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. நானே எதிர்பார்க்கல இந்த நான் ஒரு 4-5 படம் லிஸ்ட்ல எடுப்பேன்னு சொல்லிட்டு. அதுல முதல் படம் 4வது இடத்துல இருந்து சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வாழையிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். வாழை, அப்புறம் வந்து தேர்ட் வந்து லப்பர் பந்து, செகண்ட் வந்து அமரன், ஃபர்ஸ்ட் வந்து மகாராஜா. இந்த 4 படம் தான் என்னுடைய ஃபேவரட் மூவிஸ் இந்த 2024ல. செம செலக்ஷன். உங்களுக்கு எம்ஜி? எனக்கு அதேதான், இதெல்லாம் சொல்ல மாதிரி ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து லப்பர் பந்து இருக்கு, செகண்ட் வந்து அமரன், 3வது வந்து பாத்தீங்கன்னா மெய்யலகன் சொல்றேன் நானு, 4வது வந்து வேட்டையன், 5வது வந்து பாத்தீங்கன்னா ஓகே. அதான் எல்லாருமே அந்த கம்பேரிசன் நம்ம எல்லாருமே பார்த்தா லாஸ்ட் வருஷம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படம்னு பார்த்தா மெய்யலகன், அதுக்கப்புறம் லப்பர் பந்து, அதுக்கப்புறம் அதான் இந்த வருஷம் தான் முடியுது இல்ல, அதுக்கு சொல்றேன். சோ மெய்யலகன், லப்பர் பந்து, மகாராஜா, சோ இந்த 3 படம் தான் நம்ம அதிகமா சொல்றோம். சோ பயங்கரம் தான். ஏன்னா இப்போ ஒரு மலையாள சினிமாவோ ஒரு தெலுங்கு சினிமாவோ, மலையாள சினிமாவும் விட்டுறலாம், அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட். அதை வந்து நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல அதெல்லாம் சேர்த்த முடியாது. அந்த படத்தோடைய குவாலிட்டி பெருசா இருந்தாலே அவங்க வந்து அந்த பட்ஜெட்லயே சுருக்கிடுவாங்க. அதை கன்சிடர் பண்ணாம போனா பெரிய பெரிய ஒரு இண்டஸ்ட்ரினா நம்ம தமிழ், அந்த தெலுங்கு, அந்த கன்னடா அப்படின்னு பார்த்தா அவங்கலாம் வேற லெவலில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா எதுவுமே இந்த மகாராஜாவுக்கோ லப்பர் பந்துக்கோ ஒரு மெய்யலகனுக்கோ மேட்சே ஆகல, அதுதான் உண்மை. ஸோ அப்படி பார்த்தா நம்ம இந்த டாப் 3ல இந்த 3 படத்தை எடுத்துக்கலாம். அமர் மட்டும்தான் இதுல வந்து மகாராஜாவை மட்டும்தான் சேர்த்துக்கிறான். ஸோ அவன் வந்து சட்டம் என் கையில் வந்து நீங்க எதிர்பார்த்த ஸ்டோரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு காரு, ரோடு, அவ்வளவுதான் படமே. அவ்வளவுதான் சிம்பிள் பட்ஜெட். பட் இல்ல, அதான் நீ சொல்லிட்டல. சோ அதனால இனிமேல் தான் நாங்க பாக்கணும். ஏன்னா யாருமே நாங்க இந்த படத்தை பார்த்தது இல்ல. யாருமே பாக்கல. நீங்க இல்ல உண்மையா பாக்கல, உண்மையை ஒத்துக்கணும் தானே? இல்ல நாங்க பாக்கல அது. சோ பார்த்தா பாப்போம், நீ சஜெக்ட் பண்ணிக்கிறோம், அதை பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லப்பர் பந்துலயே போயிடலாம். லப்பர் பந்து உங்களுக்கு தெரியும், சோ வேற லெவலு. ஸோ நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த சீன்ஸ் எப்படி எலிவேஷன், அது என்ன உங்களுக்கு ஒரு லப்பர் பந்து நம்ம சொல்றோம்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க லப்பர் பந்து? எனக்கு வந்து படம் இல்ல, அது இந்த மாரி செல்வராஜ் எல்லாம் ஒரு படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த ஃபெமினிசம், இந்த ஆதிக்க ஜாதி அதெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு ஆளு படம் ஃபுல்லா. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு 2-3 ஷாட்லயே வச்சுட்டு போயிட்டு இருப்போம். இந்த புரியுது. அமர் என்ன சொல்ல வரான்னா, ஒரு டெப்தான ஸ்டோரியா எடுத்துன்னு போயிட்டு ஒன்னு புரிய வைக்கிறது. அது அவங்க மாரி செல்வராஜ், அதே மாதிரி ரஞ்சித் ஸ்டைல்னா
இந்த வந்து லப்பர் பந்து வந்து ஒரு கமர்ஷியலா அது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன். உண்மைதான், அது வேலிட் பாயிண்ட் தான், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு படம் இப்ப நீங்க வாழையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல அழாதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அது எமோஷனலா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஹார்ட் ஸ்டோரி அதே மாதிரி ஒரு கதை தான் லப்பர் பந்துல இருக்கு. அது கொஞ்சம் அது எப்படி சொல்றது, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலா சொல்றேன். அமர் வந்து லைக் பண்றான். ஸோ எம்ஜி நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த லப்பர் பந்து வந்து எந்த சீன் உங்களை எது எனக்கு வந்து இது இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா? மகாராஜா படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி தியேட்டர்ல போய் உட்காந்து பார்க்கும்போது 100% சாட்டிஸ்ஃபைஸ் கொடுத்து எனக்கு படம். ஆனா ஒரு வாட்டி பார்க்கணும், ஒரு வாட்டி தோணுது எனக்கு மறுபடியும் உடனே பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் லப்பர் பந்து வந்து படம் பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே ஒரு வாட்டி பார்க்கணும் தோன்றது இருந்துச்சு. ரிப்பீட்டடா பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் சரி, அல்லது கேஸ்ட் பண்ணதும் சரி, ஒரு சாங் கூட எடுத்துக்கோ, அது ஒரு பர்ஃபெக்டா இருந்துச்சு படத்துக்கு. எப்படி இந்த வருஷம் ஐபிஎலுக்கு அந்த சாங் கண்டிப்பா இருக்கு போகுது. அந்த மாதிரி பக்கா கமர்ஷியல் மூவி. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வர்ற மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி வந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆனதுனால அது வந்து டாப் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் அந்த படத்துக்கு. அந்த லப்பர் பந்து சொல்லணும்னா என்ன சொல்ல வரீங்க? அது எது பயங்கரமான சீன்? அது எல்லாமே வந்து அந்த படம் ஏன் பிடிச்சிச்சுன்னு சொன்னோம்னா அது வந்து ஈஸியா கனெக்ட் ஆயிடுச்சு நம்ம கூட. அதனாலதான் அந்த படம் அவ்வளவு சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம்னு சொல்ல முடியும். ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்த்து அந்த மாதிரி வில்லேஜ்ல எல்லாம் இருந்து அந்த மாதிரி வந்ததுனால நமக்கு ஈஸியா போயிடுச்சு. அது இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கிறது. அப்படியே ஸ்கிரீன்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த எமோஷனலா கனெக்ட் ஆனதுனாலதான் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமான்னு நினைக்கிறேன் நான். நிறைய சப்ஸ்டிட்யூட் விளையாண்டுப்பீங்க போல கிரிக்கெட். நிறைய பேர் சேர்த்திக்கலன்னு நினைக்கிறவங்கள அந்த வழி அதெல்லாம் இல்ல. அது அந்த மாதிரிதான் எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் அந்த மாதிரி வந்துதான் ஆடி இருப்பாங்க. அது வந்து இது பண்றதுக்கு இல்ல. பட் அது வந்து அந்த சீன்லாம் பார்க்கும் போது வந்து அது அப்படியே ரியல் லைஃப் கூட கனெக்ட் ஆனதுனால அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஓகே கேகே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இது கிரிக்கெட் மூவி பேஸ்ட் மூவி எல்லாம் ஏதாவது ஒரு இன்டர்நேஷனலா ஒரு பிளேயரா சக்சஸ் பண்ண அந்த மாதிரி ஒரு ட்ரூ இன்ஸ்பைர்ட் ஸ்டோரி தான் இருந்துச்சு. பட் இந்த லப்பர் பந்து படம் இருந்துச்சுன்னா ரெகுலரா நம்ம லைஃப்ல நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம எவ்வளவு டோர்னமெண்ட் பாத்துருப்போம், நம்ம கூட கனெக்ட் பண்ற எதுவுமே வந்து ஓவர் ஹைப்ட் பண்ணாம இருக்கிறது ரியாலிட்டியே பேசுற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இந்த வந்து எல்லாருக்குமே அந்த லொக்காலிட்டிக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது இப்ப நம்ம விளையாடு நிப்போம், நமக்கு அதை ஃபீல் ஆகும், நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த மாதிரி கேம். இப்படி அந்த மாதிரி லோக்காலிட்டியை கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ கரெக்டா உண்மையான வேலிட் பாயிண்ட் தான். கேகே நீங்க சொன்னா அந்த படத்துல நான் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஃபைனல் மேட்ச் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப எல்லா படத்துல படம்னு வந்துச்சுனாவே ஹீரோ தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுல வந்துட்டு பசங்க அப்படின்னா அந்த வேற கம்யூனிட்டி பசங்க வந்து ஆடணும். ஏன்னா அவனை வந்து தள்ளி வைக்குவாங்க. ஹீரோ வந்துட்டு நீ இதனாலதான் நீ வந்து கிரிக்கெட் ஆடக்கூடாது எங்க கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அவனோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னா அவன மாதிரி இருக்க பசங்க வந்து ஆடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த அந்த ஃபைனல் மேட்ச்ல அவங்களுக்கு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2-3 பசங்க கூட்டு வருவாங்க. அந்த முஸ்கானா இருக்கட்டும், இன்னொரு பையன் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் சீனே நான் பார்ப்போம். அவன் பவுலிங் போறதுக்கு போகும்போது ஆனா நீங்க ஆடுறீங்களான்னு கேட்பான். சோ அந்த டைம்ல அந்த சீனுக்கு எடுத்துட்டு வந்து லாஸ்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பசங்க வந்து அங்க ஆடும் போது அந்த கிளைமேக்ஸ் சீனும் ஹீரோ டீம் வின் பண்ணாம வேற ஒரு டீம் வின் பண்றாங்கன்ற போது அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு எனக்கு. கரெக்ட். சொல்றாரு லப்பர் பந்து ஒரு பக்கா கமர்ஷியல் பிலிம்ல ஒரு சின்ன மெசேஜ் நோட் பண்ணி எனக்கு இந்த மெசேஜ்க்குள்ள படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. பட் அவர் சொன்ன டாப் 5 வேட்டைன்னு ஒரு படம் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம். அவர் இந்த வருஷம் பிடிச்ச அந்த டாப் 5ல இருக்கிற அந்த படத்தை அவர் வந்து இன்க்ளூட் கூட பண்ணல. இந்த மாதிரி ஒரு வேட்டையன் வந்து இப்போ ரஜினி வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ஹீரோ. அதே மாதிரி இவரு டைரக்டர் வந்து அவர் வந்து பக்க கண்டென்ட் ஓரியன்டட் மூவி. அப்படி வரும்போது கமர்ஷியலாவும் கண்டென்ட்டாவும் வந்து இல்ல தமிழரசன் பச்சைமுத்து லப்பர் பந்து, நான் சொல்றது வேட்டையன் டைரக்டர். சோ அது ரெண்டும் சேர்ந்து வரும்போது நம்ம கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா இருந்துச்சு வேட்டையனுக்கு.
பயங்கரமா இருந்துச்சு படம், அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது வேட்டை. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்க ஒரு ஜெயிலர் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அதை பிரேக் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வேணும் நம்ம எதிர்பார்ப்போம். படம் சூப்பரா இருந்துச்சு, ஆனா மைண்டுக்குள்ள என்ன இருக்கும், அந்த ஜெயிலர் சீனு, அந்த பிஜிஎம், அதே மாதிரி அனிதா மியூசிக், அப்படி பார்க்கும்போது வந்து அது ராணா வேற வில்லனா போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் காஸ்டிங்கும் நல்லா பெருசா இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அது கண்டென்ட் ஓரியன்டா சூப்பர் ஸ்டோரி, ஒரு ரஜினிக்கான எல்லா எலிவேஷனும் இருக்கும். ஆனா கண்டென்ட் ஓரியன்டா ரஜினி நடிச்ச உடனே அது அந்த அளவுக்கு அவங்க தூக்கிட்டு போல, அவ்வளவுதான். ஆனா அது நல்ல ஹிட், நல்ல படம், பயங்கரமா இருந்துச்சு, அதெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. ஓகே, நம்ம வந்து லப்பர் பந்த முடிச்சிட்டோம். அவர் சொன்னார்ல இந்த மாதிரி ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் மூவிக்கு நான் அந்த கண்டென்ட் பாக்குறேன். இந்த மாதிரி லப்பர் பந்த பத்தி சொல்ற நிறைய விஷயம் லாஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் மூவி எதிர்பார்த்தோம், நம்ம சூப்பர் ஸ்டார் மூவியை எதிர்பார்த்தோம். வேட்டையன் வருது, நமக்கு தெரியும், எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா லப்பர் பந்துன்னு ஒரு படம் மவுத் டாக்கல் தான் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா அது வரதுக்கு முன்னாடி தெரியாது யாருக்குமே, ஏதோ சும்மா அப்பப்ப ஒரு ஆடு இது, அந்த ஹரிஷ் கல்யாணம் எல்லாம் வந்து இதுல பேசிட்டு இருப்பாரு, அதுல இருந்து பாப்போம், அவ்வளவுதான். பட் படம் இட்டு அந்த நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த கெத்து மியூசிக்கை போடும்போது தான் ஓ ஏதோ பயங்கரமா இருக்கிறாங்க, உள்ள போயே நம்ம உட்காரோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லப்பர் பந்தை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. சோ அதனால அது வந்து பயங்கரமா தெரியுது. மத்தபடி வேட்டையனை டீக்ரேட் பண்ணுன்றதுல அந்த மாதிரி சொல்ல வரேன். சோ ரெண்டாவது மூவி வந்து நீங்க எல்லாருமே மாதிரி சொன்னேன் நானே, அவ்வளவுதான். அந்த சீன் வந்து கரெக்டா இல்ல, அது ஒத்துக்கிட்டு வேணாம், அது ஒத்துக்கிட்டு வேணாம். சோ ரெண்டாவது மூவி வந்து மகாராஜா. நீங்க எல்லாருமே சொன்னீங்க மகாராஜா வந்து ஒரு பயங்கரமா மூவிட்டு, ஆனா வேற லெவலுங்க. ஏன்னா ஒரு விஜய் சேதுபதி வந்து கண்டினியூவா வந்து பெரிய ஹிட் கொடுக்கல, கண்டினியூவா ஃபிளாப்பா கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு 50th மூவி இப்படி ஒரு ஹிட்டாக யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா எப்படி நம்ம லப்பர் பந்து எதிர்பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் மகாராஜாவுக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஐயெல்லாம் கிடையாது. ஆனா அது ட்ரெய்லரா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதா இருக்கட்டும், சாங் வரும்போதா இருக்கட்டும், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல ஏதோ ஒரு படம் மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அது 1Max எல்லாம் ஜாயின் ஆகும்போது அது வந்து வேற லெவல் ஒரு படமா இருந்துச்சு. ஸோ மகாராஜாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எம்ஜில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த படம் வந்து நானும் கொஞ்சம் படம் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் பயங்கரம் முன்னாடி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க படம் வந்து வெறித்தனமா இருக்க போகுது. அவரோட முன்னாடி படம் வந்து ஆரம்பிய கண்டம், அதுவும் பக்கா மூவி. சரி, நான் பிளாக்கா தான் போன படத்துக்கு, நான் என்ன இருந்தாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி ஸ்டைல் வந்து பயங்கரமா இருந்துச்சு படம் உங்களுக்கு. ஸ்டார்டிங் டு எந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே நம்ம என்னடா அடுத்துன்னு சொல்லி. ஆனா எனக்கு ஒரு லாஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடியே கிளைமேக்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த மூவி. பட் ஆனா பக்கா நம்ம பேர் சொல்ற படமா இருந்துச்சு. இந்த வருஷத்தோட பேர் சொல்ற படமா மகாராஜா இருந்துச்சு. அதான் அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கண்ணுல கொஞ்சம் கண்டிப்பா அந்த வாட்டர் ஃப்ளோ எல்லாம் வந்துருச்சு அந்த படம் கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது. பார்க்கக்கூடாது அந்த இல்ல அந்த சென்டிமெண்ட் மட்டுமே பார்க்க கூடாது. என்னடா நம்ம என்ன ஸ்டோரி படம், அதான் ஸ்டோரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த கிளைமேக்ஸ வந்து நீங்க எல்லாம் வந்து சொல்லிட்டீங்க 10 நிமிஷத்துல நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். என்னால கண்டுபிடிக்க முடியல, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து ஓடிடில இதுலதான் பார்த்தேன், மொபைல்ல தான் பார்த்தேன். பட் அது என்ன ஒரு இதுன்னா, அவன் வந்து இப்போ நார்மலா போயிட்டு என் பொண்ணு தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது 100ல ஒரு கேஸ் போடான்னு சொல்லிட்டு விட்டு பண்ணுங்க. பட் அவன் குப்பை தொட்டின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பைத்தியக்கார மாதிரி நடிக்க போய் கடைசியில காசு அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, பயங்கர சீரியஸா இருந்துச்சு. அந்த இது வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து வெறித்தனமா இருந்துச்சு படத்துல. அதெல்லாம் நித்திலியன் டைரக்டர் அது. ஏன்னா நீங்க ஒரு 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 2.5 மணி நேரம் படம்னா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் குழுவே இல்லை அந்த படத்துல. அப்படியே ஏதோ ஒரு சைடு போற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு பேரிகேடா அந்த சிங்கமுத்து மாட்டும் போது அப்படியே ஒவ்வொருத்தரா உடையும் போது தான் ஓ ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குடா அப்படின்ட்டு அந்த உட்காரே வச்சு. சோ எஸ்கே இந்த படம் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல நானே சொல்றேன் பாரு, நமக்கு இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது தான் என்னடா நம்ம தமிழ் தேசிய 1000 கோடி துணை அடிக்கின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அது அடிச்சடி தூக்கி போட்டு இருந்த மாதிரி படம் பார்க்கும்போது தான் இருந்தா இருக்குல்ல ஒரு கம்பீரமா இருக்க மாதிரி படம் பார்க்கும்போது. இல்ல அக்செப்ட் பண்ணி அவனை இது வந்து பயங்கரமா அக்செப்ட் பண்ண. இதே படத்தை நீங்க ஒரு டோலிவுட்ல எடுத்திருந்தா கண்டிப்பா ஓடிங்க. டோலிவுட்ல எடுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. இந்த மாதிரி படம் எல்லாம் டோலிவுட்ல உங்களால எடுக்க முடியாது. இந்த ஜானர்லாம் எடுக்க முடியாது. இல்ல அது நம்ம நிறைய பேசிட்டோம் மணி நிறைய பேசிட்டோம். நாம வந்து அவங்கள மசாலா படம்னு சொல்றோம், அவங்க நம்மள சாம்பார்னு சொல்றாங்க. சோ வந்து அதுல அவங்க ஆடியன்ஸ் பிடிக்கிறது அவங்க எடுக்கிறாங்க, நம்ம ஆடியன்ஸ் பிடிக்கிறது நம்ம எடுக்கிறோம், அவ்வளவுதான். அது
நம்ம இல்ல போய் சரணா, டிபேட் நீ பண்ண வேண்டிய சாதாரணமா அவசியமே இல்ல. அப்படிலாம் சொல்லிட முடியாது சரணா. இது வந்து ஜப்பான்ல போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரஜினிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் போயிடுற தமிழ் படம் அமர் இல்ல அது அந்த அது விஷயம் எங்க பேசிக்கலாம் வேணாலும் அமர், அது போட்டோம் இருக்கு. அமர். அப்படி பார்த்தா எல்லா எல்லா லாங்குவேஜ் மூவி தான் வேற நாட்டுல ரிலீஸ் பண்றாங்க. அது ஓகே, அது இல்ல அவங்கவுங்க நான் சொல்றது ஆடியன்ஸ், அது தமிழ்ல நம்ம ஒண்ணும் பண்ண பேசணும். முடியாது. ப்ரோ நம்ம தமிழ்ல இருக்கிறத மட்டும் பேசிக்கலாம். சரி ஓகே, நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு சொல்லுங்க. மகாராஜா நித்திலன் சாமிநாதன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாருல்ல. படம் வந்து இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்ல கிடையாது. ஏன்னா விஜய் சேதுபதி வருஷத்துக்கு 4 படம் கொடுப்பாரு, அந்த லிஸ்ட்ல இதுவும் ஒரு படம் நினைச்சோம். ஆனா வந்து இது லப்பர் பந்து மாதிரிதான், பேச்சு வாக்குல தான் இவ்வளவு படம் இவ்வளவு பெருசா வந்து அது ரீச் ஆச்சு. சோ அந்த மாதிரி நானும் காது வாக்குல கேட்டதுக்காக தான் சரி போய் படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே போய் பார்த்துட்டு ஒரு வாட்டின்னு தான் போனோம். படம் உண்மையிலே வந்து படம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு ஒரு சீட்டை விட்டு இல விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த அந்த லேயர் இந்த லேயரா இருந்துச்சு ட்விஸ்ட். படம். ஆமா, அந்த ஸ்கிரீன் பிளே வந்து இந்த கதை அந்த எடிட்டர் கூட நம்ம கண்டிப்பா அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த வேற வேற சீனு ஒரு வாட்டி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரு வாட்டி ரியல் லைஃப்ல வருது, அப்புறம் வந்து திருப்பி வந்து அந்த ஒரு பிளாஷ்பேக் போகுது. இப்படி போகும்போது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஸ் இல்லாம வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா வந்து அதை ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம ஒரு சரி ஓகே லாஸ்ட்ல வந்து யாராச்சும் ஒருத்தர் வில்ல இருப்பான், அவனை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. இது எல்லா படமும் இந்த ஸ்டோரி நம்ம நிறைய படத்துல பார்த்துட்டோம். அந்த மாதிரிதான் இது முடிக்க போவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சு அதுலயும் வந்து ஒரு பயங்கரமா முடிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா அந்த படம் வர்றது வரைக்கும் அந்த தமிழ் இந்த 2024ல ஒரு படம் கூட நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவு மோசமா இருந்துச்சு அந்த படம். அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தான் கொஞ்சம் பிக்கப் ஆகி ஒரு நம்ம ரீசெண்டா 4-5 படம் சொல்றதுக்கு அளவுக்கு வந்திருக்கு. ஸோ உண்மையில அந்த படம் சூப்பர் படம் தான். அது நம்ம நம்பர் 1 கொடுக்கறது கூட தப்பு இல்லை. இப்ப கூட சைனால கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்தை, அங்க நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேட்டிங்ஸ் அப்புறம் கொடுப்போம். கேகே நீங்க என்ன சொல்லுவீங்க, படம் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? படம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதோட மெசேஜ் எனக்கு சீரியஸா ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. எப்படின்னா இப்ப நம்ம வீட்டு பொண்ணுன்னா ஒண்ணு, மத்த வீட்டு பொண்ணுன்னா ஒண்ணு நம்ம பார்க்க கூடாது. பொண்ணுன்னா அது பொண்ணு, ஓகேவா? சோ அந்த ஸ்டோரி டெல்லிங்கும் அந்த மெசேஜ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லிருந்தாங்க. அந்த அனுராக் காஷ்யப் கூட பயங்கரமா பண்ணிருந்தாங்க கிளைமேக்ஸ்ல. சோ அது கொஞ்சம் அவரை மட்டும் விஜய் சேதுபதி வந்து ஆக்டிங் வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். விஜய் சேதுபதி எல்லாம் ஆக்டிங்க பத்தி நம்ம கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. விஜய் சேதுபதி ஸ்கோர் பண்ணிடுவாரு. இல்ல அததான் சொல்றேன், அவர் எல்லா படத்துலயும் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அவர் எடுத்து வச்சுட்டா இந்த அனுராக் காஷ்யப்பும் நல்லா பண்ணிருந்தான்னு சொல்ல வரேன். அப்படி சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாரு அவர். அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி அவரோட சஜெக்ஷன். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லேயர்ஸ்ல இருந்தா பேச விட மாட்டேங்கிறீங்க. அடுத்த சரி ஓகே போலாம் அடுத்த என்ன சொல்றீங்க பார்க்கலாம். அடுத்த மூவி வந்து அமரன் இருக்குல்ல. அமரன் எல்லாம் சொன்னாங்க. ஏகேவே ஸ்டார்ட் பண்ணிட்டு அமரன் படம் இல்ல கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுல தனுஷ் எப்படி நடிச்சிருந்தாரு? இல்ல அமரன் நீ அமரன் பாக்கலையா? இல்ல நான் பார்த்தேன் அமரெல்லாம் பார்த்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஸ்டோரி தெரியும் எனக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரி தெரியும். பட் ஆனா சாய் பல்லவி ஆக்டிங் எல்லாம் அப்பா செம்ம அவார்டு கொடுற ட்ரம்ப்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இட்டுக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த படத்துல அந்த இட்டுக்கு வந்து மிகப்பெரிய ரீசன். அது வேற லெவல் நடிச்சிருந்தா. இந்த சீன்ல வேற நான் மொபைல்ல தான் பார்த்தேன், தியேட்டர்ல போல. மொபைல்ல பார்த்தே ரொம்ப ஒரு நீ எல்லாமே மொபைல்ல தான் பாக்குற போலப்ப. ஓடிடிக்காக வாடகை எடுத்துறது. நல்ல வேளை ஓடிடி வந்த அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலே ஓகேதான். இதுலயே இல்ல எனக்கு தரமா இருக்கே. அப்போ தியேட்டர்ல போய் எப்படி இருந்திருக்கும்? சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் அது நீங்க சொல்ற மாதிரி சாய் பல்லவி ஆக்டிவிட்டி வந்து அது உண்மையே ஒத்துக்கிட்டே ஆகணும். வேற லெவல்ல இருந்துச்சு. அது வந்து அந்த சக்சஸ்க்கு மிகப்பெரிய கீன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அமர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடான. ஏன்னா அந்த படத்தோட இட்டுக்கு வந்து நீங்க என்னதான் ஒரு எஸ்கேவுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாலும், அந்த டைரக்டர் ஒரு கிரெடிட் கொடுத்தாலும், நீங்க வந்து அதே ஈக்குவலா ஒரு கிரெடிட் வந்து நீங்க சாய் பல்லவிக்கு கொடுத்தே ஆகணும். அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ எம்ஜி நீங்க சொன்னா அமரன் ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்?
அம்மாரு சொன்ன மாதிரிதான். அதுக்கு எப்படி அவர் சாய் பல்லவி ஆக்டிங் பத்தி பேசுறாரோ, நம்ம வந்து அந்த ஸ்டோரி வந்து முன்னாடி நமக்கு தெரியும். நிறைய கதையில கேட்டிருக்கேன். ஒரு ஹீரோ இறந்துருவாரு, ஒரு ஸ்டோரி தெரியும். நம்ம போய் என்னதான் பார்த்தாலே நமக்கு ஒரு ஸ்டோரி தெரியும் அந்த படம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே வரதுக்கும் நம்ம ஒரு எங்கேஜ் வச்சுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்கே மாதிரியும் சாய் பல்லவி மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து பெருசா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து எஸ்கே மாதிரி இந்த படத்துல இல்ல. இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் பின்னாடி காட்டும் போதே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து வேற எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல படத்தை வந்து பயங்கரமா அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வர பயங்கரமா பீக் ஆச்சு. எனக்கு வந்து படம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நீங்க சொன்னா என்ன வந்து கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஆர்மி அவரோட ஸ்டோரின்ற போதே அது நல்லா தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம மூவிக்கு போகாத முன்னாடியே. பட் ஆனா அந்த ஸ்டோரி நல்லா கொண்டு போயிருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மோல்ட் பண்ணி நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அமர் சொன்ன மாதிரி அந்த சாய் பல்லவியோட ஆக்டிங்கு சீரியஸாவே ஒரு 50% அந்த படத்தோட சக்சஸ்க்கு சாய் பல்லவி தான் காரணம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளவு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமா, நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க கெமிஸ்ட்ரி. அந்த கிளைமேக்ஸ் வேற லெவல். அது ஆக்டிங் தான் நமக்கு புரிய வச்சிச்சு. எஸ்கே நீங்க சொன்னா how was the experience? ஒரு ரியல் ஸ்டோரி வந்து எடுத்து எப்பவுமே வந்து படமா எடுக்கும்போது வந்து நிறைய வந்து எல்லாருமே வந்து நோட் பண்ணுவாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு. இப்படிதான் வந்து PS1 PS2 வந்து பிளாப் பண்ணி விட்டோம். சோ அந்த மாதிரி இந்த ரியல் ஸ்டோரி வரும்போது வந்து பிளாப்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க, கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அமரன் வந்து ரியல் ஸ்டோரின் போது அது வந்து அந்த எந்த ஒரு ஓவராவும் போகாம அது இருக்கிறத இல்ல உள்ளபடி சொன்னதான் வந்து அதை எல்லாரும் ஏத்துப்பாங்க. சாய் பல்லவி பத்தி எல்லாரும் சொல்லிட்டீங்க, நான் வந்து என்ன சொல்றது, சாய் பயங்கரமான ஆக்டிங் தான் அந்த படத்துல. ஒரு வேற லெவல்ல கொண்டு போயிடுச்சு அந்த ஆக்டிங்ன்றது. அதோட இல்லாம ஜிவி பிரகாஷ் மியூசிக்கா இருக்கட்டும், அதுவும் வந்து அந்த சாங்ஸ் அது எல்லாமே நல்லா ஹிட் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. நிறைய பேர் ரீல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்ல மறந்துட்டோம், ஜிவிபியும் வேற லெவல் பண்ணிட்டாரு. ஒரு லக்கி சாம் ஆயிட்டாரு சார். போற படம்லாம் இருக்குதான் அவரு பிளாப் பண்ண மியூசிக்னா அது அவர் நடிச்ச படத்தை மட்டும் தான் பிளாப் பண்ணுவார். மத்தபடி மத்தவங்களுக்கு போடுறது எல்லாமே நல்லா பண்ணி விட்டுருவாரு. இல்ல ஜோக்ஸ் அப்பார்ட். ஆனா நம்ம எப்படி சாய் பல்லவி கிரெடிட்ஸ் கொடுக்கணுமோ கண்டிப்பா ஜிவிபிக்கு அந்த அளவுக்கு கொடுத்தேன். அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருந்தாங்க. அதான் இது எல்லாமே செட் ஆகணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அந்த பாட்டு முன்னாடி வந்து பாட்டு வந்து எப்படி முன்னாடியே ரீச் ஆச்சோ அந்த அளவுதான் வந்து படமும் வந்து ஓடும், ஓப்பனிங் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரிதான் தெலுங்கு படம் எல்லாம் எப்படி எவ்வளவு சக்சஸ் ஆகுதுன்னா சாங்ஸ் மியூசிக் தான் இம்பார்ட்டன்ட் மாதிரி. ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, நல்ல டைரக்ஷன், நல்ல ஒரு ஸ்டோரி உள்ள படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கும் நல்லதா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வரும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த படத்துல வந்து குறைய எதுவும் சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு நிறைய இடத்துல கண் கலங்கி வச்சுட்டே இருந்தாங்க அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாமே. ஸோ எல்லாரோட ஆக்டிங் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு சக்சஸ் ஆக இருந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான். கண்டிப்பா. ஸோ நான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நீங்க அதான் இந்த 2024 வந்து நமக்கு நிறைய பெரிய படமும் ரிலீஸ் ஆச்சு. கேப்டன் மில்லர், அயலான் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வேட்டையன் ரிலீஸ் ஆச்சு, கோட் ரிலீஸ் ஆச்சு. அந்த கமர்ஷியல் பிரேக் எல்லாம் உடைச்சிட்டு நீங்க கொடுத்த கங்குவா ரிலீஸ் ஆச்சு. ஒரு வருஷம் பெரிய படம் தான். அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் ஓரியன்டா வந்த படங்கள் எல்லாம் நீங்க விட்டுட்டு, சோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக் மாதிரி ஒரு படத்துக்கு சொல்றதே ஒரு கொஞ்சம் மெச்சூர்டா தெரியுது. ஏன்னா நம்மளா தான் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா நீங்க எப்படி வேட்டையன் கோட்டு இப்படி போவீங்கன்னு நினைச்சேன். பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த படம் எப்படி ஃபீல் ஆகுது, சோ அது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறது எனக்கே. ஏன்னா நீங்க ஒரு மகாராஜாவா இருக்கட்டும், ஒரு அமரனா இருக்கட்டும், படம் வர்றதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன் ரெண்டுமே ஃபிளாப்னு தான். எனக்கு ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷன். அமரன் மேலவும் 0 எக்ஸ்பெக்டேஷன். மகாராஜா நான் நம்பவே இல்லை. அது ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே இது என்னடா அவ்வளவுதான் அப்படின்னு தான். பட் அந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு ஒரு மெச்சூர்டா வந்துருக்குதுன்னா ஒரு நல்ல ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, வாழை மேக்ஸிமம் பாத்துருப்பீங்க. ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரேட்டிங். கண்டிப்பா அதுவும் வந்து அந்த ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவு வந்து அதுலயும் வந்து எவ்வளவு எமோஷனல் கொடுக்கணுமோ, எவ்வளவு ட்ரூவா சொல்லணுமோ சொல்லி அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்த்திருக்காங்க. அந்த படத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் ஒரு தரமான படம் தான் அது.
இல்ல கண்டிப்பா Most- வாழையை மிஸ் பண்ண கூடாது. சட்டமேன் கையில் படம் நீங்க 4 பேருமே பார்க்கணும்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. அது சட்டமேன் கேட்கவே கையில் இல்ல சும்மா அது ஒரு அது at least அமர் நான் இரு இல்ல ஒரு படம் வந்து ரேட் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விட. இல்ல படம் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்ப எந்த படமும் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட பாக்கல, எக்ஸ்பெக்டேஷனோட எந்த படத்தையும் பாக்கல. எல்லாரும் வந்து சொல்லி சொல்லிதான் பார்த்தோம். சதீஷ் தானே? ஆமா அவன் தான் ஹீரோ. நான் கூட ஏதோ காமெடியா இருக்கும், ஃபன்னா இருக்கும்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் போனோம் உள்ள. ஸ்டார்டிங்கே நீங்க ரொம்ப எல்லாம் உள்ள போனல, ஸ்டார்டிங்கே உனக்கு கூட்டு போயிடுவானுங்க, படத்துக்குள்ள வர வச்சிருவானுங்க. நெக்ஸ்ட் என்ன சரி, நெக்ஸ்ட் என்ன அதுதான் இல்ல இந்த படம் எல்லாம் 4 படமும் வந்து இப்படி பேச்சு வாக்குல கேட்டுதான் போய் பார்த்தோம். இந்த படத்தை பேச்சு வாக்கு கூட யாரும் சொல்லல, எல்லாம் பாத்துருப்போம் கண்டிப்பா. இல்ல ஒரு வந்துச்சு, அது ஹிட்ன்ற மாதிரிதான் வந்துச்சு, ஹிட்ன்ற மாதிரி கமர்ஷியலா ஹிட் வந்துச்சு. பட் ஆனா நம்ம பாக்கல. அது வந்து ஏன்னா பெங்களூர்ல நம்ம இருக்கும்போது அது ரிலீஸ் ஆகல. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. மெய்யழகனை பத்தி பேசி நம்ம இப்போ ரொம்ப ஆசைப்படுறேன் மெய்யழகன் பத்தி. மெய்யழகன் நம்மளும் பார்த்தோம். ஆனா என்னன்னா மெய்யழகன்ல எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் 96 பார்த்துட்டு அப்படி ஒரு பயங்கர அது நல்லாதான் இருந்துச்சு. கடைசியா ஒரு மீம் பார்த்த உடனே வெறுத்துட்டா. ஏன்னா ஒரு பேருக்கடா இவ்வளவு போர் உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் வந்து வேற ஒரு ரீசனுக்காக வெறுத்தேன். நான் ஒருத்தன் இன்னொரு லாங்குவேஜ் பையனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அவன் வந்து பார்த்துட்டு வந்து என்னடா இது மாமான்ட்டு அத்தான்ட்டு படம் ஃபுல்லா இதே வடா அப்படின்ட்டு அவன் வந்து சரி எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அது வந்து அப்படியே மைண்ட் கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. அது நிறைய வந்து அது ஒரு ஃபீல் குட் மூவி தான், இல்லன்னு சொல்ல முடியாது. கட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுவும் நல்ல படம் தான். எந்த ஜனரல் டிராமா மட்டுமே கண்டிப்பா ஒரு நல்ல படம் தான். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. அது ஒண்ணும் பண்ண முடியல. அரவிந்த் சாமி வந்து நீங்க வில்லனா பாத்திருப்பீங்க, ஸ்டைலிஷான ஹீரோவா பாத்திருப்பீங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஆள எதிர்பார்க்கவே இல்லை. அரவிந்த் சாமி தான் பக்கா வில்லேஜ், அவரோட சொந்த ஊரே வில்லேஜ். அதான் நான் சொல்றேன். இல்ல அவர் பக்கா வில்லேஜ் அமர். ஆனா வந்து அது சின்ன பையன் வேற ஒருத்தர் நடிச்சுட்டு போயிட்டான் அந்த சின்ன வில்லேஜ் கேரக்டர். அரவிந்த் சாமி நம்ம எங்க வில்லேஜ் கேரக்டர்ல பார்த்தோம். அது வேற ரோல் இன்னொருத்தர் பண்ணிட்டு போயிட்டாரு. வேற ஒருத்தர் நடிச்சு அரவிந்த் சாமி தான் படத்துல ரோல் பண்ணது வேற ஒருத்தர் தானே. அரவிந்த் சாமி வந்து ஆரம்பிச்சது சென்னையில இருந்து ஆரம்பிச்சாரு. அந்த கேரக்டர் அரவிந்த் சாமி என்ன இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது வந்து நல்லாதான் இருந்துச்சு. இல்லன்னா என்ன எக்ஸ்பெக்டேஷனா 96 மாதிரி ஒரு வெளியே தேம்பி வருவோம் அப்படின்னு நினைச்சா அப்படி வர முடியல. அவ்வளவுதான். ஓகே ஒரு நான் ஏத்துக்கிறேன். ஓகே நல்லா இல்ல நான் சொன்ன படத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போய் பாக்காதீங்க. நார்மலா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டீங்க. ஒர்த் சீரியஸா ஒர்த் நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போறீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு கெஸ் பண்ணவே முடியாது. சீரியஸா கெஸ் பண்ண முடியாது. அது பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ கூட பண்ணலாம், பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட போங்க. கண்டிப்பா உங்க எக்ஸ்பெக்டேஷன் அதை பூர்த்தி பண்ணணும் நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. இல்ல அமர் ஓகே அமர் நீ இவ்வளவு சொல்றது கண்டிப்பா பாக்குறேன். நீ காசு வாங்கிட்டு நினைக்கல, கண்டிப்பா பாக்குறோம். கன்க்ளூசிவா 2024 அப்படின்னு வந்தா இன்னும் ஒரு படம் பெரிய படம் இருக்கு, விடுதலை பார்ட் 2 20th ரிலீஸ் ஆகுது. அதுவும் கண்டிப்பா நம்ம இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ண வேண்டிய படம். அது இப்ப சீக்கிரம் வீடியோ போட்டதுனால நம்மளால பண்ண முடியல. அந்த வீடியோ நம்ம ரிவ்யூ பண்ணலாம். சோ நீங்க பார்த்த வரைக்கும் ஒரு டாப் 3னா என்ன சொல்லுவீங்க? நான் என்ன கேட்டா மகாராஜா ஃபர்ஸ்ட், செகண்ட் லப்பர் பந்து, தேர்ட் அமரன் சொல்லுவான். சோ ஒவ்வொருத்தர நீங்க சொல்றீங்க. எம்ஜி நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் டாப் 3 ஆஃப் 2024னா என்னோட ஒப்பீனியன் வந்து படத்தை வந்து எத்தனை வாட்டி நம்ம மறுபடியும் பார்க்க வச்சிருந்தா அந்த வேல்யூல பார்த்தா லப்பர் ஃபர்ஸ்ட் இடம், செகண்ட் வந்து அமரன் தரும். அதுவே ஒன்ஸ் மோர் வந்து பார்க்கலாம்னு தோணுச்சு. மூணாவது இடம் வந்து மகாராஜா. எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா மகாராஜா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து அமரன், தேர்ட் வந்து லப்பர் பந்து. ஏகே நீங்க? எனக்கு வந்து லப்பர் பந்து ஃபர்ஸ்ட், மகாராஜா செகண்ட், அமரன் தேர்ட். ஓகே ஏகே நீங்க? அது சொல்ல நான் ஃபர்ஸ்ட் மகாராஜா, லப்பர் பந்து, நெக்ஸ்ட் மூணாவது வந்து நீங்க பாக்கலன்னு சொல்லிட்டீங்க. அதனால வந்து அது எனக்கு மூணாவது பிடிச்சிருக்கு.
பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் ஓகே தப்பு சொல்ல தப்பு இல்ல, அது நீ தப்பு இல்ல. உன்னோட சொல்ல சேனல் பேரே அதுதான். அதான் இல்ல 3வது அந்த படம் இருக்கு. பட் ஆனா அது வந்து இது மகாராஜா ரொம்ப அது ஒரு மாதிரி உள்ள ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அதனால மகாராஜா இல்ல ஃபர்ஸ்ட். இல்ல, இது நம்மளுடைய ஒப்பீனியன் தான், அவ்வளவுதான், பர்ஃபெக்ட். அதான் சோ இதுதான் நம்ம 3வது என்ஜாய் பண்ண இடம் படம். ஆனா கப்பன் அண்ட் கை. என்னன்னா அடுத்த உங்களுக்கு சொல்ல வருஷம் வரும்போது ஒரு 10 நான் சொல்லிட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் இடம் வந்து மகாராஜா, செகண்ட் வந்து லப்பர் பந்து, தேர்ட் வந்து அமரன். ஸோ நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வருஷம் ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கோம், பெருசா எதுவுமே நம்மள இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி சொல்ல. ஏன்னா பெரிய பெரிய படம் நிறைய, இப்ப சூர்யாவது வந்துச்சு, கங்குவா, கோட் வந்துச்சு, வேட்டையன் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டுக்குள்ள வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் நல்ல படம் தான், பட் லிஸ்ட்ல வர்ற மாதிரி படம் இல்ல. நெக்ஸ்ட் வருஷம் நிறைய படம் இருக்கு. இன்னொன்னு கூட தளபதி பெரிய படம் வந்துச்சு, ஜெயம் ரவி பிரதர் வந்துச்சு, அது கூட நம்ம கண்டுக்கவே இல்லை. ஐயோ வேணாம். பெரிய படம், யாருக்கு பெரிய படம்? பாக்கலையா? சரி ஓகே, நானும் பாக்கல. யாருன்னா பாத்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். கொட்டுக்காளி பத்தி கூட பேசல சார், அதை பத்தி பேசல. இல்ல அதெல்லாம் அண்டர் ரேட்டட், அதெல்லாம் அண்டர் ரேட்டட், அதெல்லாம் அண்டர் ரேட்டட் இருக்கு. இல்ல இல்ல வெரி சாரி வெரி சாரி, நானே பிரதர் பாக்கல. யாருன்னா பாத்தீங்களான்னு கேட்டேன் நான். பாத்தீங்கன்னா இல்ல அண்டர் ரேட்டட்ல கொட்டுக்காளி இருக்கு, அதுக்கப்புறம் இவரு ஒண்ணு வந்துச்சு, அதே லவ்வர் இருக்கு, வால், அதெல்லாம் நிறைய இருக்கு. அது அண்டர் ரேட்டட்ல பார்க்கலாம். இது வந்து இந்த வருஷம் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டாப் 3. ஸோ வழக்கம் போல நம்ம அதே தான் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ நீங்க சொல்லிட்டீங்க அடுத்த வருஷம் ஒரு லிஸ்ட் வந்து நல்ல ஒரு மூவினா 10 படம் வர்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ற மாதிரி தமிழ் சினிமா அமையணும்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ வில் சி. வராரு பாய். தலை வராரு. ஓகே பாய் பாய், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல.